என்னமா படிச்சிட்டு இருக்க? என்ன படிச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? அதாவது உறவுக்காரர் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ரஷ்ய கல்வி முறை எப்படி இருக்குன்ற மாதிரி. அதாவது பொதுவாவே கல்வினா என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமா இருந்தது. ரொம்ப மனசை தொடுற மாதிரி, ஆசிரியர்களுக்கு இது கட்டாயம் போய் சேர வேண்டிய ஒரு பதிவு மாதிரி நினைச்சேன். அவங்களும் அந்த இதை சொல்லியிருந்தாங்க, அந்த உறவுக்காரரும் சொல்லியிருந்தாங்க. அது படிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. அதான் மறுபடியும் படிக்கிறேன். அது என்ன என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது மாஸ்கோ பல்கலைக்கழகத்துல டாக்டர் தியோடர் மெட்ராயேவ் அப்படிங்கிற பேராசிரியர் சொன்ன விளக்கம். அதாவது அங்க ஒரு தேர்வுக்கு 5 மதிப்பெண் கொடுப்பாங்களாம். அந்த தேர்வு முடிவு அந்த இது வரும்போது ஒருத்தர் ஒண்ணுமே எழுதலையாம், ஆனா அவருக்கு 2 மார்க் கொடுத்துருந்தாங்களாம். என்ன ஒண்ணுமே எழுதாத ஒருத்தருக்கு 0 கொடுக்கறது தானே சரியா இருக்கும், 2 மார்க் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லி இருக்கிறாரு. அதாவது 0ங்கிறது ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு. நம்ம எப்படி ஒருத்தவங்கள ஒண்ணுமே இல்லாதவங்களா இது பண்ண முடியும்? அந்த 0ங்கிறது அவனை கடைசி ஒரு படுகொலியில தள்ளுற மாதிரி கூட ஆயிரும். ஆனா அந்த 2 மார்க் அவனோட தொடர் முயற்சிக்கான ஒரு இது, அவனை கை தூக்கி விடுறதுக்கான ஒரு முயற்சி. கல்வினா அறிவை கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தனை உயிர்ப்போட வச்சிருக்கணும். அந்த இதுக்கு அவனை 0ன்னு ஒதுக்கிடக்கூடாது அப்படிங்கிறது. அவன் இவ்வளோ நாள் எந்திரிச்சு படிச்சது, அங்கிருந்து இங்க தேர்வு மையத்துக்கு வந்தது, பேப்பர் வாங்கினது, எழுத முடியாம யோசிச்சது, அவன் கஷ்டப்பட்டு படிச்சது எல்லாத்துக்கும் சேர்த்த மதிப்பெண் தான். இன்னும் நீ தொடர்ந்து முயற்சி பண்ணு, இதோட நீ நின்றாத, மேல வா அப்படின்னு சொல்ற ஒரு அறிவுரை. அதுதான் கல்வியை தவிர அவனை நீ ஒன்றும் இல்லை நீ பெரிய இவன் அப்படின்னு காட்டுறது கிடையாது அப்படிங்கிறது. ரொம்ப மனசு தொடுற மாதிரி ஒரு பதிவு. அவசியம் எல்லா வாதியாருங்களுமே இதை யோசிக்கணும். பிள்ளைங்களை கூட நம்ம என்ன சொல்றோம், கிளாஸ்ல எந்திரிச்சு நின்றுட்டு நீ ஒண்ணுக்கும் லாயக்கில்ல, நீ மாடு மேய்க்க தான் போவ, உன் மூளையில என்ன மண்ணாங்கட்டியா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அப்படியெல்லாம் கட்டாயம் பேசக்கூடாது. நம்ம உளவியல்ல கூட என்ன சொல்றாங்க, ஒருத்தவங்களை கொஞ்சும் போது கூட சும்மா செல்லமா நம்ம இப்ப யாரும் அப்படி செய்யறாங்களா தெரியல, அட திருட்டு பயலே, அப்போக்கி பயலே, அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது. ஏன்னா மூளை தன்னை அப்படிதான் நம்ப ஆரம்பிச்சிருமா நம்ம சொல்ற வார்த்தைகளை. அதனால எப்பயும் ஒருத்தவங்கள கை தூக்கி விடுற மாதிரி, ஒருத்தவங்கள தட்டி கொடுத்து கொண்டு வர மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை பத்தின தான் படிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க கேட்டீங்க, இன்னும் நான் திருப்பி படிக்க வேண்டியது இருக்கு. பரவாயில்லம்மா, நீ நல்ல வாசகரா இருக்கிற, நல்லா பேசுற. பள்ளிக்கூடங்கள்லாம் போனா ஆசிரியர்கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க, சரிங்களா? சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தட்டி கொடுக்க தான் வேணும். எதிர்மறையாகவே பேசவே கூடாது எப்பயும். இது உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம்.